ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி எக் கட்லெட் செய்ய போகிறோம். 8 முட்டை வேச்சு வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எக் கட்லெட் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறோன்னு கூடவே வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் செய்கிறது உங்களுக்கு புரியும். முழுசாக வீடியோ பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: 8 முட்டை வேச்சு வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய் 8 சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். நான் இப்போ தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதில் பெரிய பல் இருக்குதுல்ல, அதில் இந்த முட்டையெல்லாம் துருவி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து இதில் துருவுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிறுசாக துருவி எடுத்துருங்க. இதெல்லாம் நான் முழுசாக துருவியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுருவோம். கரம் மசாலா போட்டுருவோம், பச்சை மிளகாய் போட்டுருவோம், கடலை மாவு போட்டுருவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம், சீரகத்தூள் போட்டுருவோம், சிறுசாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுருவோம், தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுது. இப்போ நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். வாங்க, இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு சூடு வச்சுருவோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன உண்டைகளாக பிடிச்சி வச்சுருவோம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நான் உண்டை பிடிச்செல்லாம் வச்சுருக்கேன். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ எண்ணெய் சூடேறி வந்துச்சு. நம்ம உண்டை பிடிச்சி வச்சுக்கிறத எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டி எடுங்க. கட்லெட் எப்படி தான் இருக்கும் அதே மாதிரி அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுங்க. தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் பொறுமையாக போட்டுருங்க. அதே மாதிரி எல்லா கட்லெட்டும் தட்டி போட்டுருவோம். நமக்கு பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. ஒன் சைடில் இப்போ திருப்பி போட்டுருங்க. பொறுமை திருப்பி விடுங்க. பொறுமையாக திருப்பிட்டு பொறுமையாக வைங்க. நான் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன். இது கார்ன்ஃப்ளவரும் போடலாம். எனக்கு கார்ன்ஃப்ளவர் கிடைக்கல, அதனால் நான் கடலை மாவு போட்டிருக்கேன் இன்றைக்கி. இது இன்னொரு டைம் திருப்பி விட்டுருவோம். நம்ம இதை இப்போ நாம் இதை எடுத்துருவோம். எடுத்து பிளேட்டில் வச்சு விட்டுருவோம். அப்படியே ஓகே மக்களே, எக் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.